ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மஷகாய். எங்கே இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நாம திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமையே கொடுத்துருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 24,039, கிட்டத்தட்ட நாம் கொடுத்துருந்த S2 அந்த ஏரியா பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே ஓப்பன் பண்ணவங்க என்ன நடந்திருக்கணும், நாம் எடுத்திருந்த புட் ஸ்ட்ரைக்குக்கு கால் புட் 2 பேரையும் ஆட் பண்ணால் என்ன ப்ரைஸ் வருதோ அந்த ப்ரைஸ் கொடுத்துருந்துருக்கணும். அது கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த ப்ரைஸுக்கு கீழே நிற்க முடியும். ஓகே, அந்த ஒரு விஷயம் காலையில் ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து வேற என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் இங்கே இருக்கு. கிட்டத்தட்ட ஓப்பனுக்கும் லோவுக்கும் ஒரு 40 பாயிண்ட் அப்படின்ற ரேஞ்சில் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிஃப்டியை பொறுத்தவரையும் ஒரு நாளோட ஆவரேஜ் மூமெண்ட் 120லேருந்து 150 பாயிண்ட் அப்படின்றத நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். ஓப்பனுக்கும் லோவுக்கும் 40 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒரு நாளோட ரேஞ்சை கவர் பண்ணணும் அப்படின்னாவே அந்த ரேஞ்ச் அப்படின்றது ஹைக்கும் லோவுக்கும் இருக்கிற இடைவெளி தான். இந்த ஹைக்கும் லோவுக்கும் நடுவில் தான் ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது இருக்க போகுது எப்பவுமே. ஸோ ஓப்பனுக்கு கீழே 40 பாயிண்ட் தான் இருக்காங்க அப்படின்னா ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் திரும்ப திரும்ப புது ஹை கொடுக்க தான் வாய்ப்பு. அப்போ புது ஹை கொடுக்க வாய்ப்பு அப்படின்னா அந்த இடத்துலயே நீங்கள் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸை கரெக்டாக கணிச்சிங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போக தான் வாய்ப்பு. எவ்வளோ தூரம் மேலே போக வாய்ப்பு, அட்லீஸ்ட் ஓப்பன் ப்ரைஸை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அங்கேருந்து 80 பாயிண்ட் மூவ் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்குது. ஒரு மினிமம் ரேஞ்சை ரீச் பண்ணுறதுக்கு கூட, இல்லை ஒரு ஆவரேஜ் மூவ்மெண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு அங்கேருந்து ஓப்பனுக்கு மேலே ஒரு 110 பாயிண்ட் போக வேண்டிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களால் எடுக்க முடியும். இதனால தான் நம்ம எப்பயுமே ஓப்பன் முக்கியம், ஓப்போ அபோவ் ட்ரேட் ஆகிறாங்களா இல்லை பிலோ ட்ரேட் ஆகிறாங்களா அப்படின்றது முக்கியம் அப்படின்றத சொல்லுவோம். நம்ம இங்கே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 24,150 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருந்தாவே கீழே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக கொடுத்து அங்கேருந்து கீழே வருவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் ஓப்பனிங்கே கேப் டவுனில் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து மேலே வந்தாச்சு. என்ன இருந்தாலும் கீழே போகணும்னு எதிர்பார்த்தது லைவ் மார்க்கெட்டில் நடக்கல. அவங்க அதை கேப்லேயே முடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து அவங்க டைரெக்டாக நம்ம கொடுத்து R2 பிரேக் பண்ணி மேலே வந்துட்டாங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா S2 பிரேக் பண்ணி மேலே வந்தாச்சு. S1ல வந்து தான் அடுத்த ரிஜெக்ஷன். அதுக்கு அடுத்து அதையும் பிரேக் பண்ணுறாங்க. அதை பிரேக் பண்ணி அதை சப்போர்ட்டாக எடுத்து தொடர்ந்து மேலே வந்தாச்சு. எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருந்த இந்த 150 அந்த ஏரியா தான் ரிஜெக்ஷன் பாயிண்ட்டாக செயல்படுற மாதிரி இருந்திருக்கு. அதுக்கடுத்து அதை பிரேக் பண்ணவங்க நல்ல ஒரு வாய்ப்பு, அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட், அங்கேருந்து 100 பாயிண்ட் போயிட்டு திரும்ப ஒரு கரெக்ஷன் கிட்டத்தட்ட வியாழக்கிழமையோட க்ளோஸ் ப்ரைஸ் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ எங்கே ஆரம்பித்தாங்களோ அதே ஏரியாவுக்கு வந்தாச்சு அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்போது நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு, நாளைக்குன்றதை விட வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு மாறிடும். ஓகே, இன்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு, ப்ரீமியம் லெவல் என்ன சொல்லுது, எக்ஸ்பைரி டே என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்ற எல்லாத்தையும் அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே, எனக்கு கூட லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,360, 24,283, 24,122, 24,039 இதுதான் நம்ம இன்னைக்கு லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இன்னைக்கு நம்மளோட ரெகுலர் கால்குலேஷனுக்கு ப்ரீமியம் இல்லை. ஸோ டைரெக்டாக நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். நம்மளை பொறுத்தவரையும் இப்போ ஸ்பாட் க்ளோஸாக இருக்க இடம் 24,211. இதை தான் எல்லாரும் ஏடிஎம்மாக எடுக்க போகிறாங்க. 24,200 நமக்கு ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்துலேயும் அந்த ஸ்ட்ரைக் தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்குது. இந்த ஸ்ட்ரைக்கில் காலோட க்ளோஸ் ப்ரைஸ் 83, புட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் 77. இதை பேஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ் அப்படின்றத எடுத்திருக்கோம். அந்த 24,200 அந்த ஸ்ட்ரைக்கில் காலோட ப்ரைஸை ஆட் பண்ணியிருக்கோம், புட்டோட ப்ரைஸை மைனஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் பண்ணும்போது நம்மளுக்கு S1 R1 அப்படின்ற லெவல்ஸ் கிடைக்குது. கால் புட் 2 பேரையும் ஆட் பண்ணால் ஒரு 83, 90, 170 பாயிண்ட் அப்படின்னா அந்த 170 பாயிண்ட்டை 24,200ல மைனஸ் பண்ணி S2 கிடைச்சிருக்கு, ப்ளஸ் பண்ணி R2 கிடைச்சிருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த லெவல்ஸ் அப்படின்றத எடுத்திருக்கனால இந்த லெவலில் மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் ஸ்பாட் ரீச் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரைக் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது
கால் போட்டு என்ன மாதிரி ட்ரேட் ஆகுறாங்க, அவங்களோட பிரைஸ் எல்டிபி என்ன பிரைஸ்ல இருக்கு, கால் க்ளோஸ் பிரைஸ்க்கு மேல ட்ரேட் ஆனா மட்டும்தான் இந்த R1க்கு மேல மார்க்கெட்டை இன்னைக்கு முடிக்க முடியும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக். இதை தெளிவா ஃபாலோ பண்ணுங்க. இந்த லெவல்ஸ் பிரீமியம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த லெவல்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ண பார்க்கும். ஒவ்வொரு நாளுமே இப்படிதான் பார்க்கணும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கும் இதே மாதிரி தான் பார்க்க போறீங்க. ஓகே, இதை தாண்டி இந்த லெவல்ஸை தாண்டி 24,250 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட்ல ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நமக்கு நேற்று ஹை அப்படின்றதும் அங்கதான் இருக்கு. 24,259 அப்படின்ற ஹை இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதை கிராஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்ட்ரைக்ல பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கணும். அதாவது 24,250 புட் அப்படின்றவன் லைவ் மார்க்கெட்ல கால் வச்சிருக்க லோக்கு கீழே ட்ரேட் ஆகணும். இந்த விஷயம் நடக்குதா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு அடுத்து டவுன் செட் போகணும் அப்படின்னா 24,050 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல இங்கே ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இதுக்கு நடுவில் இருக்கும்போது சைடுவேஸ்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த சைடுவேஸ்லயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 200 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இதை சைட்வேஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல மேலே கீழே வாலடைல் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பும் அங்கே கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு மார்க்கெட் ஓப்பன் எங்க கொடுக்குறாங்க, ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆகிறாங்களா, பிலோ ட்ரேட் ஆகிறாங்களா அப்படின்றத வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கும் இந்த ஸ்பாட்டுக்கும் 4 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ல 4 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. நமக்கு நேற்றே பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட மார்க்கெட் இங்க இருந்து ஒரு அப்சைட் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் வந்துடுச்சு. ஆனா ஆப்ஷன்ஸோட பிரீமியம் டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட லைவ் மார்க்கெட்ல 30 பாயிண்ட் வரையுமே டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதை மட்டுமே பார்த்துருக்கவங்க தொடர்ந்து ஓகே ஒரு கரெக்ஷன் கொடுத்தா அப்போ டவுன் சைட் போயிடுவாங்க அப்படின்ற நினைப்புல இருந்திருக்கலாம். ஆனா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேல நிக்கிறான் அப்படின்ற பட்சத்திலேயே நீங்க எப்பவுமே கால் சைட் பார்க்கறது தான் சரியா இருக்கும். எந்த சைட் நம்ம ட்ரேட் எடுக்கணுமோ அந்த சைட் ட்ரேட் எடுத்து அதுல வர லாப நஷ்டத்தை எப்பயுமே ஏத்துக்கோங்க. ஆனா எடுக்கக்கூடாத இடத்துல ஆப்போசிட்டான இருக்கிற இடத்துல எடுத்துட்டு அந்த இடத்துல நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வச்சு பெருமிதப்படுத்திக்காதீங்க எப்பயுமே. அது லாங் ரன்னுக்கு உங்களுக்கு ஒத்து உழைக்காது. ஓகேவா? ஸோ மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. இன்னைக்கு இந்த ஆப்ஷன்ஸோட மார்க்கெட்ல இருக்கிற டைம் வேல்யூ மொத்தமும் 0 ஆகணும். இதை எப்படி 0 பண்றாங்க? எல்லாமே கால் ஹை புட்டு லோ, புட்டு ஹை கால் லோ. இதுதான் இவங்க 2 பேருக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் அப்படின்றது தான் முக்கியம். இவங்க 2 பேரோட எல்டிபியை தாண்டி டிஃப்ரெண்ட். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டை ஒரே இடத்துல நின்னாலும் எப்படி பிரீமியம் கரையுது அப்படின்ற அந்த சூட்சமத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.